ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் வெந்தயக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு டைம் இந்த மெத்தடில் நீங்கள் பொரியல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ செஞ்சாலும் வேண்டான்னு சொல்லாமல் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பொரியல் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சுட்டு பாசிப்பருப்பை நல்லா வேக விட்டுருங்க. ரொம்ப குழையக்கூடாது, நெத்து பக்குவத்துக்கு வெந்தால் போதும். இது வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், தேங்காய் மசாலா நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இதுவும் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக பாருங்கள், நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பும் நல்லா வெந்திருக்கு. ரொம்ப குழையில, அந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா நெத்து பக்குவத்துக்கு வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஸ்டவ்வில் இருந்து எடுத்துருங்க. இப்போ பொரியல் தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதும் இது கூட ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் முழுமையாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 2 கட்டளவுக்கு வெந்தயக்கீரையை நல்லா கழுவிட்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கப்பளவுக்கு இருக்குது. கூடவே 1/4 டீஸ்பூனில் பாதி மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க. அந்த கீரை நல்லா சுருண்டு வெந்து வரட்டும். நம்ம இதில் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறதுனால நிறம் கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. கீரை நல்லா சுருண்டு வதங்கி வந்திருக்கு பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக இந்த மாதிரி கலந்து கொடுங்க. நம்ம இதில் தேங்காய், பாசிப்பருப்பு 2ம் சேர்த்துருக்கிறதுனால அந்த கீரையோட கசப்புத்தன்மை முழுமையாக போயிடுங்க. கொஞ்சம் கூட கசக்காது, சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதை இந்த மாதிரி பொறுமையாக கலந்து விடுங்க. அந்த ஈரப்பதம் முழுமையாக போகட்டும். நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். ஈரப்பதம் முழுமையாக போயிட்டு வெந்தயக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மெத்தடில் கீரை பொரியல் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.